ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 156 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக 479 பாயிண்ட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 0.85%, ஒரு 0.2% வந்து நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்குங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC லைஃப் இன்றைக்கி டாப் லூசராக இருக்குது, 2.7% விழுந்திருக்கு. நேற்று தான் நல்லா ஏறி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படியே வந்து ஒரு நல்ல புல் பேக் கீழே விழுந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. அண்டு டாப் கெய்னர் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், FMCG ஸ்டாக்ஸில் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4.5%, 2.3%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் நியர்லி 2% ஏறி இருக்குது. அண்ட் நிஃப்டி 500 பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கொஞ்சம் டவுனில் முடிஞ்சிருக்கு. பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்ன ஸ்டாக்? HDFC AMC 4.89% பாசிட்டிவ். ஆக்சுவலி நாளைக்கு வந்து HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் ரெண்டு பேங்க்கோட ரிசல்ட் இருக்குங்க. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட்டிங் கேமில் இருக்காங்க. ICICI பேங்க் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, HDFC ஒரு 0.5% தான் ஏறி இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்காக தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஏன்னா நிஃப்டி 50 மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த ரெண்டு பேருமே. இந்த ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20% பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் நிஃப்டியோட வெயிட்டேஜ். ஸோ அப்போ 20% ரிசல்ட் அப்படிங்கிறது நிஃப்டியை மிகப்பெரிய அளவுக்கு கேப் டவுனோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நாட்களில் இந்த ஈரான் US பிரச்சனையை தாண்டி HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மண்டே அன்னைக்கு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இப்போ நம்ம அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷன் பக்கம் வருவோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் த மார்க்கெட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவான நியூஸ், நெகட்டிவான நியூஸ் அப்படின்ட்டு எந்த நியூஸுமே வந்து வரல. அதுவே வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் தான். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ப்ரீவியஸ் டே லோல்லேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இன்றைக்கி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருந்துச்சு. நேற்று வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால. ஆனால் அந்த டேலோ ஸ்வீப் படித்தது ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆனது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டது. எங்கே போட்டுச்சு? இங்கே போட்டுச்சு. அதுவுமே ரெஸ்பெக்ட் ஆகி அங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகி அது ரெஸ்பெக்ட் ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஒன் வே ராலி தான். திருப்பி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை, அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஹையர் ஹை. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டு வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷாக முடிஞ்சிருச்சு. பட் அஃப்கோர்ஸ் முன்னாடியே பேசின மாதிரி HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்கோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டை மண்டே அன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனு எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி தான். இதையுமே தாண்டி வந்து ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப் போட்டுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டால் ஈஸியாக அடுத்த பாயிண்ட்டுங்கிறது இதுதான் 24,850 வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் பெரிய ரேலிங்க. ஸோ கீழே இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பாயிண்ட் ரேலி, கிட்டத்தட்ட 10% வந்து மார்க்கெட் நல்லா ரேலி ஆகிருக்கு. இதுக்கு ஒன்று கன்சால்டேட் ஆகணும், இல்லைனா ஒரு நல்ல ரிவர்சல் அப்படிங்கிறது வரணும். அது வராமல் ஃபர்தராக மார்க்கெட் பெருசாக மேலே போச்சுன்னா ஆர் கேப் அப் ஆச்சுன்னா அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன ஆகும் என்று. அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்திங்கன்னா சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். நிஃப்டிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் நடந்திருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப், ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதை ரெஸ்பெக்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டில் தான் வந்து ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறது வந்துச்சுங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆனால் ஒரு நிமிஷம் எல்லா கோடுகளையும் அழித்து விடுகிறேன். ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு தான் இப்போ வந்து போகணும். இங்கேருந்து இங்கே செல்ல வேண்டும். அங்கே போனதுக்கப்புறம் ரிவர்ஸலும் ஆகலாம், ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். இதுக்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் போட்டால் தான் ஃபர்தராக கண்டினியூ ஆக முடியும். கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம அப்படியே மற்ற அசட் கிளாஸஸ்க்கு வருவோம். க்ரூட் ஆயில் பாருங்கள், மார்னிங் வந்து 3% டவுனில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% டவுனுக்கு போயிடுச்சு. அன்றைக்கி பாருங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே உடச்சி ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் 1 ஹவரில் போட்டுச்சுன்னா இன்னும் நல்லா பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பாருங்கள், 12:30க்கு மேலே க்ரூட் ஆயில் விழுகுது. அதே 12:30க்கு மேலே நிஃப்டி ஏறுது. இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த க்ரூடை பேஸ் பண்ண ரேலி தான். ஸோ க்ரூட் விழுகுது அப்படின்னாலே
போரில் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு மார்க்கெட் நம்புது அப்படின்னு தான் அர்த்தம். இதை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே ஓரளவுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து கோல்டுங்க. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாப்பியாக கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. கன்சால்டேஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இஸ் க்ரூஷியல். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போகணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்போது இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் அது ஸ்வீப் அடித்து திருப்பி ரிவர்சல் ஆகலாம், இல்லை கண்டினியூ ஆகலாம். பட் இங்கே ஃபார்மான ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கோல்டால் அவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு மிகப்பெரிய கேப்பு. ஸோ ஒன்று இந்த இடத்துலேருந்தே கோல்டு ஒரு கன்சால்டேஷனை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லைனா இதை தாண்டி ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் போட்டால் தான் ஃபர்தராக மேலே போக முடியுங்க கோல்டால். அப்புறம் அப்படியே நாஸ்டாக்கை பார்ப்போம். நாஸ்டாக் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், தொடர்ந்து 1 2 3 4 நாளாக மேலே ஏறி இருக்கான். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை ப்ரைஸ் டச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ரிவர்சல் வர்றது இங்கே பாருங்கள், ப்ரைஸ் எங்கேயுமே ஆவரேஜாக பண்ணல பாருங்கள். இங்கே கடைசியாக ஆவரேஜ் பண்ணது இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப். 4 இடத்துல ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் பண்ணாமல் நியூஸை பிடிச்சி மேலே போயிருக்கான். ஸோ நேற்றே பாருங்களேன், இதுதான் நேற்றத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன். நல்லா செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்து ஃபுல்லாக மேலே போய் ஒரு இது இங்கே பாருங்கள், இது எக்ஸாக்ஷன். இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி முடிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கி நாஸ்டாக் அப்படிங்கிறது டெக்னிக்கலாக சொல்கிறேங்க, நியூஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டெக்னிக்கலி ஆவரேஜ் பண்ணாமல் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், செமையாக இங்கேருந்து ஒரு ஏற்றிருக்காங்க. ஸோ அப்போ இதை தாண்டிச்சுனாலே இங்கே பாருங்கள், இதை தாண்டிச்சுன்னா உள்ள லிக்விடிட்டிக்குள்ளேயும் வந்துடுறான். அப்போது இந்த லோவை தாண்டி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டுச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அதனால் ஒரு பியரிஷான ரிவர்சல் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கான சயின்ஸ்லாம் இன்றைக்கி வரல. அது நடக்காமையும் கூட போகலாம். இன்றைக்கி நடந்துருச்சுன்னா ஃபர்தராக இந்த அட்லீஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் கொஞ்சாச்சும், அதாவதுங்க ட்ரெண்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டில். என்ன தான் மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் அது கண்டினியூ ஆக முடியும். டெய்லியும் போயிட்டே இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நாஸ்டாக்கு ஒரு பாஸ் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். மேபி டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் புல்லிஷாக இல்லை. இங்கே பாருங்கள், இதுவும் புல்லிஷாக தான் போயிருக்கு. ஆனால் இங்கே ரெட் கேண்டெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதனால் மேபி இன்றைக்கி டவ் வந்து புல்லிஷாக போகலாம். S&Pக்கும் நாஸ்டாக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டீசென்ட் கரெக்ஷன் தேவை. அது இன்றைக்கி வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ போய் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த எஸ்எம்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹைப் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை ஹைக் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.